அந்த சாத்தானிக் காடை வந்துட்டு எரிச்சாங்க. அதுவும் ஒரு இடத்துல இருந்துச்சு, ஒரு 5 இடத்துல. அது நான் இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு நீங்கள் கொடுத்த பாசிட்டிவ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஐ வில் பி கிரேட்ஃபுல் ஃபார் தட் இன் மை லைஃப் டைம். அண்ட் நம்ம டிலே பண்ணிக்கணும். போன வீடியோ எதுலேருந்து ஸ்கிப் பண்ணோம் அதிலேருந்து ஆரம்பிக்கிறேன். போன வீடியோ எதுலேருந்து ஸ்கிப் பண்ணோம்னா, இந்த பாலுங்கிறது வந்து என்ன, இதனால தான் பால் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை பற்றி பதில் சொல்லாமே போயிட்டேன். இப்போ நான் அதை பற்றி தெரியும். அந்த பாலுன்றது வந்து ஒரு சுப்ரமசி கார்டு. அந்த காடை வந்துட்டு இப்போ முதல்ல வந்துட்டு காடை வந்து ரொம்பவே ஒர்ஷிப் பண்ணுறோம் எல்லாமே. ஆனால் நம்ம மாதிரி அவங்க வந்து ஒரு சீக்ரெட் சொசைட்டிங்கிறங்காட்டி அவங்களோட ஐடென்டிட்டி காட்டிக்க மாட்டாங்க. அவங்களோட ஐடென்டிட்டி கிடைச்சிக்கிறதுக்கு வரும்போது அவங்களோட ஆங்கர் 100% இல்லை 200% வெளிப்படும். அந்த மாதிரி தான் ஈரான் மக்கள் இந்த எக்ஸ்ட்ரீம் ஃபைல்ஸ்க்காக இந்த பாலுன்ற அந்த சாத்தானிக் காடை வந்துட்டு எரிச்சாங்க. அதுவும் ஒரு இடத்துல இருந்த ஒரு 5 இடத்துல. அது நான் இப்போ வந்து நான் சொல்கிறது நெகட்டிவாக இருக்கும், ஆனால் அது நெகட்டிவ் கிடையாது. ஈரான் பீப்புள்ஸ் டூ தட் திங் ஃபார் அ குட் காஸ். அந்த 5 இடம்னா எந்த மாதிரினா, நம்ம ஊரோட இதை வச்சு நான் சொல்கிறேன். அந்த 5 இடம்னா வந்துட்டு இப்போ இந்தியான்னு வச்சுக்கோங்க, கேரளா, மகாராஷ்டிரா, அப்புறம் டெல்லி, அப்புறம் தமிழ்நாடு. இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டேட்டில் அந்த பால் அதாவது அந்த சீக்ரெட் சொசைட்டியோட சுப்ரமசி கார்டு பாலுன்ற அந்த ஸ்டாச்சு, அப்புறம் அவங்களோட சிம்பிள்ஸ், அப்புறம் சயின்ஸ் இதெல்லாம் வச்சு அவங்க பர்ன் பண்ணிட்டாங்க, எரிச்சிட்டாங்க. அதாவது அது வந்து அந்த சீக்ரெட் சொசைட்டிக்கு ரொம்பவே ஒரு ஆங்கர் சொன்ன மாதிரி 200% அவங்க வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு எறும்பு புத்துக்குள்ளே வெளியே தண்ணி ஊற்றாங்க, எறும்பெல்லாம் வெளியே வருது. அந்த மாதிரி அவங்க சீக்கிரட்டாக இருக்கிறனால ஒழிஞ்சிருந்தாங்க. இப்போ எல்லாருமே வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த விஷயத்துக்கு. இதெல்லாம் வந்து அந்த சீக்ரெட் சொசைட்டி வந்து தோன்றினது, அது வெளியே வந்து. இப்போ நான் சொன்னால் மைண்டில் வச்சுக்கோங்க, ஈரான் வந்து இந்த நல்ல விஷயத்துக்கு தான் பண்ணியிருக்காங்க. குட் காஸ். அதாவது அவங்க கடவுளை எரிச்சது. ஆமாம், அவங்க குழந்தைங்களை தூக்கி வச்சு அவங்க நரபலி கொடுத்துட்டு இருந்தா நம்ம வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். அவங்களை தூக்கி வச்சு கொஞ்சம் அவங்க இந்த கோபத்தை நம்ம இப்படி தான் வெளிப்படுத்த முடியும் ஒரு சுப்ரமசிக்கு அகேன்ஸ்டாக. அதை தான் ஈரான் பண்ணாங்க. இட்ஸ் குட் காஸ். அப்போதான் அவங்களுக்கு ஈரான் மேலே அவ்வளோ உண்மையான கோபம் வந்துருச்சு ஈரானுக்கு அவங்க மேலே. அதனால உடனே இந்த வார் ஸ்டார்ட் ஆச்சு. இதுதான் வாரோட ஆர்ஜின். இன்னும் டீப்பாக